ஸோ இந்த இடம் பர்ட்டிகுலர்லி சார் வெளியே வாக் பண்ண முடியல அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே பண்ணுறது உண்டா? எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி? மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ட்ரெட்மில்லில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் என்னுடைய வாக் இருக்கும். கிரவுண்ட் எக்ஸசைஸ், மேட் எக்ஸசைஸில் வந்து அதுதான் எனக்கு மெயின் ஆக்சுவலாக. இது வெயிட்லாம் எனக்கு வந்து எனக்கு அப்புறம் தான் எனக்கு. அதுதான் வந்து மெயின் கோர் எக்ஸசைஸ் வந்து. என்னெல்லாம் பண்ணுறது? சரி, அதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆசனாஸாக பண்ணுவோம் நாங்கள். கீழே படுத்துட்டு அந்த ரெண்டு கால் வந்து ஹக் பண்ணி இது பண்ணுறதாக இருந்தாலும் சரி, சிங்கிள் லெக் ரைஸ், டபுள் லெக் ரைஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அயன்மேன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்துடும். அதுதான் மெயின் ஆக்சுவலாக. அதேமாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது அது அட்லீஸ்ட் ஒரு 6 நாச்சும் பண்ணணும். அது நாங்கள் அதாவது ஒரு 6 பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வாக் பண்ணுறதுக்கு சமம் அது ஆக்சுவலாக. எங்கேயாச்சும் உங்களால் வாக் பண்ணுறதுக்கான இது இல்லை, உங்களுக்கு வெளியூரில் போகிறீங்க, மழை பெய்யுது, வெளில போக முடியும்னா ஒரு 6 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கனாலே போதும் நீங்கள். ஸோ அது பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் வந்து ஒரு வேலை கொடுத்துரும் சூரிய நமஸ்காரம் மட்டும். ஸோ அது வந்து இட்ஸ் மஸ்ட். அது ஆக்சுவலாக யாராச்சும் நீங்கள் நடக்கிறது எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு நினச்சா ஒன்றும் வேணாம், 6 சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க போதும். உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்கணும். ஸோ ட்ரெட்மில் வெயிட்ஸை காட்டிலும் கிரவுண்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அது முக்கியமானதை நான் பார்ப்பேன் நான். ஸோ அது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் அது டைம் எடுத்துக்கலாம். ஸோ ஆன் த ஹோல் வெயிட்ஸ் வீட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து அந்த டைம் வந்து கண்டிப்பாக நான் எடுத்துக்கேன். அப்போது உங்களோட இளமையின் ரகசியம் அப்படின்றது இதுதான். இளமையின் ரகசியங்கிறது அது உங்கள் மைண்டு தான் எல்லாமே. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹியூமன் பீயிங் தான். ரைட் ரைட் ரைட். மெயினாக இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மூவ்மெண்ட்லாம் இது பண்ணிக்கிறீங்க நீங்கள். சரியா? ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நீங்கள் பாடி சைடு எல்லாமே இது பண்ணிடுறீங்க. ஸோ அப்புறமேட்டு நிறையா இருக்குது அதில் மெயின் இதில் என்னென்னா இது பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, அது பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வந்து இப்போ தூங்கி எந்திரிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு 6-7 ஹவர்ஸ் நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா அந்த பாடி ரெஸ்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ அது திருப்பி ஒரு ஆக்டிவ்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் லெக் ப்ரெஸ் இருக்குது. இந்த ப்ரெஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இது பண்ணுது. அண்ட் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 கவுண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி சைடு இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து மெயினாக இது வந்து இந்த லோயர் பேக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி அயன்மேன் வந்து உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்துக்கு உங்களுக்கு. இது வந்து ஒரு 60 செகண்ட்ஸ். இது வந்து இந்த 2-3 இது நீங்கள் பண்ணிட்டாலே உங்கள் ஃபுல் பாடி வந்து ஒரு பயங்கர உங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் சூரிய நமஸ்காரம். அது சூரிய நமஸ்காரம் மட்டும் ஒன்று பண்ணுறேன். ஸோ இந்த இது லெஃப்ட் கால் ஆரம்பிச்சு ரைட் கால் முடியும். இது நீங்கள் 6 டைம்ஸ் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணதுக்கு ஒரு இதாகிடும். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறது. எஸ் 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 எஸ்